ராஜ்கிரண் கேரக்டரு அந்த இட்லி என்ன பெருமை உனக்கு என்ன அவார்டாக கொடுத்துட்டாங்க. இதைத்தான் இந்த இட்லி கடை சொல்லுது. கிரைண்ட் அதாவது மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா ஒரு கதையே சொல்லும். நான்லாம் மாவு அரைக்கும் போது எங்கள் அம்மா ஆட்டிகிட்டு இப்படி கையால் தள்ளணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ கஷ்டங்கள் நாங்கள் பட்டிருக்கோம். கிரைண்டர்லாம் வந்தப்போ நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். திரும்பவும் என்ன பழங்காலம்தான் சிறந்ததுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. சரி, உங்கள் அம்மா உங்கள் அப்பா தலையெழுத்தை நாங்கள் அரைச்சி இட்லி போட்டாங்க. நீயும் என்ன பண்ணுற, நித்யா மன்னா மாதிரி ஒரு பொண்ணை கூட்டின்னு அதையும் 3:30 மணிக்கு எழுப்பி வச்சு நீங்கள் காலி பண்ணுற, அதனுடைய வாழ்க்கையும் காலி பண்ணுற. இதையெல்லாம் அன்பு என்ற ஒரு சொல் மூலமாக கிராமத்தில் மண் மனம் அப்படின்ற கிரிஞ்சுத்தனமான விஷயங்கள் மூலமாக நீங்கள் முன்னேறவனை கூட ஒரு ஊர் பெருமை பேசி பேக்கில் அவனை பிடிச்சி இருக்கிற மாதிரி இல்லை. நாம் போயஸ் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயங்கள் பேசுகிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது தான். இது ராஜ்கிரனுடைய கதையாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ராஜ்கிரனுக்கு அப்புறம் ஒருத்தர் பேங்காக் வரலையும் போய் திரும்பவும் அங்கேருந்து இதே மாவட்ட விஷயத்தை பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன் நான்.